வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா 2023ல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியா வெளிவந்த மாரிச்சி அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு ஒரு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போறாங்க. அப்ப இன்னொரு நபரையும் காமிக்கிறாங்க. அவன் ஒரு போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் யாருங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கிடையில ஒரு மர்மமான மாஸ்க் போட்ட ஒருத்தன் வரான். அவன் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வரான். ஒரு குறிப்பிட்ட டயத்துல இந்த பொண்ணை அங்க அடிச்சு கொலை பண்ணிடுறான். இந்த சம்பவம் பரபரப்பாகி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு போகுது. அப்ப இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஒரு கொலை நடந்திருக்கு. அதுவும் அந்த ஏற்கனவே கொலை பண்ணப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா டாக்டர். இந்த பொண்ணு ஒரு டாக்டர். இது ரெண்டு தான் இந்த ரெண்டு கொலைக்கு நடுவுல ஒத்து போற ஒரு விஷயம். இதுக்கப்புறம் தொடர் கொலைகள் எல்லாமே டாக்டரை மட்டும் மையப்படுத்தி கொலை பண்றான் அந்த சைக்கோ கொலைகாரன். அவன் ஏன் கொலை பண்றான், அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி உள்ள மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விஜய் ராகவேந்திரா தான் ஹீரோவா பிளே பண்ணியிருக்காரு. உண்மையிலே அருமையா பண்ணியிருக்காரு. அவரோட ரோலை கரெக்டா சூப்பரா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இதுல ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாகவே கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னாலே என்னன்னா தொடர் கொலைகள் நடக்கும். அது ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டுவாங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கொலைகளுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல அந்த கொலைகாரன் பண்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு நிறைய வேறுபடுத்தி காமிக்குது. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா அந்த படத்துல நான் பாக்குறேன். ரெண்டாவது, இந்த படத்தோட டைரக்டர் சித்து அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். உண்மையிலே ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு பண்ணியிருக்காரு. அந்த கொலை பண்ற விதங்கள் எல்லாருமே ரொம்ப யோசிச்சு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையா இருக்கு டைரக்ஷன். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஃபேமிலியோட உட்காந்து ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த படத்தை உட்காந்து தாராளமா பார்க்கலாம். படம் முக்கியமா தமிழ் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பார்த்து ரசிங்க, ஃபேமிலியோட பாருங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.